இப்போது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்குவோம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்படி நமக்கு சக்ஸஸ் கிடைச்சதுனால நம்ம என்ன சொல்லிக்குவோம்? நான் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இது ரைட் தான். ஆனால் சுற்றி இருக்கவங்களோட சப்போர்ட்டு நமக்கு வேணும்ல. இப்போ நமக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் நமக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணிடுவாங்களா? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதாது, மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம கலீக்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் தான். ஆனால் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள், ரிட்டன் பை லெஸ் ஜெப்லின் அப்படின்றவர் தான். இந்த புக் ரொம்ப சின்ன புக் தான், 50 பேஜஸ் தான் இருக்கும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். படிக்க படிக்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சக்ஸஸ் வேணும்னா நம்ம மட்டும் தனியாக சாதிச்சிட முடியாது. ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஓகே அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேதர் பண்ணுறேன் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த சொசைட்டி அப்படின்றது ஒருத்தர் சார்ந்ததாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்றவங்களோட சப்போர்ட்டை நம்ம எப்படி வாங்கிக்கிறது, மற்ற மக்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, நம்ம நெய்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்கனாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட கரெக்டாக அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நேமை சொன்னாலே பயங்கர கிளாப்ஸ் வரும், பயங்கர சவுண்டு வரும். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் இவரை பற்றி பேசினாலும் நிறைய பேருக்கு கிளாப்ஸ் வரும், நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்க நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ இவர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஈகோ எப்படி நல்லதாகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தானே? அதாவது ஈகோலே 2 வகை இருக்குங்க. பாசிட்டிவ் ஈகோ, நெகட்டிவ் ஈகோ அப்படின்னு இருக்குது. பாசிட்டிவ் ஈகோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கேமுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமில் போட்டி போடுறோம், நீயா நானா அப்படின்ட்டு போட்டி போடுறோம். அது வந்து பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துடலாமா இந்த கேமில் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்த்துடலாமா, அப்படி ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஜெயிச்சிட்டல, உன்னை அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாரு, அடுத்து நீ எந்த கேம்லேயுமே கலந்துக்கூடாது. இது நெகட்டிவ் ஈகோவாக இருக்கும். அப்போது பாசிட்டிவ் ஈகோவை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்களுக்காக நம்ம போட்டி போடணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேசத்தந்தை காந்திஜி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு, ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளெலாம், ஒரு இந்தியனாக பிறந்துட்டு நீ எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஈகோ வருது. என்ன அப்படின்னா, எங்கள் நாட்டில் இருந்துட்டு எங்களவே இன்சல்ட் பண்ணுறீங்களா பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களை எப்படி வந்து இந்த நாட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சது தாங்க, எப்படியாவது நம்ம இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஈகோ இங்கே தூண்டப்படுது. இதுதாங்க பாசிட்டிவ் ஈகோ. இந்த ஈகோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் அவர் கம்பேர் பண்ணுறாரு, பசியையும் ஈகோவையும் கம்பேர் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு வந்து செம்ம பசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியெல்லாம் நம்ம தாங்கிக்கணும். இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பசியை தாங்கிக்க முடியலன்னா எப்படி அப்படின்னா, லூசா பண்ணி அப்படின்னு நமக்கு மைண்டில் தோணும்ல. அப்போது
பசிக்கு எது வேணும், அட்வைஸ் தேவை கிடையாது. பசிக்கு அந்த நேரத்துக்கு ஒரு சாப்பாடு வேணும். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் எல்லோரும் கேட்பாங்க. இதுதாங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோவுக்கு ஏற்ற தீனி நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, மற்றவங்களை நீ எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோண வைக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூமில் 11 பேர் இருக்காங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு மட்டும் சாதகமாக பேசாமல் 11 பேருக்குமே நீங்கள் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லணும். இது எப்படி நம்ம காட்டலான்னா, நோட்டீஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ரோஸ் வச்சுட்டு வருவீங்களே, இன்றைக்கி ஏன் ரோஸ் வைக்கல அப்படின்னு நிறைய கேட்டாங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஐயோ எப்படி நம்மளை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம நோட்டீஸ் பண்ணி, யார் உங்கள் பாப்பா தானே, அஞ்சலி பாப்பா தானே, எப்படி இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாயிடும். ஐயோ நம்மளை எவ்வளோ அழகாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது, மற்றவங்களோட காம்பீட் பண்ணி பேசக்கூடாது. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஹோட்டலோட நேம் சொல்லு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம்மா இந்த ஹோட்டலில் நானும் சாப்பிட்டேன், இங்கே கேசரி நல்லா இருக்குது தெரியுமா, ஆமாம்மா இங்கே பைனாப்பிள் கேசரி நல்லாயிருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல சொல்ல நாமளும் கூட கூட பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். எல்லாமே உங்களுக்கு தெரியல, இவங்ககிட்ட நம்ம எது பேசணும். இன்னும் நம்ம அசால்ட்டாக ஒன்று பண்ணியிருப்போம். இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு ரீல் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த ரீல் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துருச்சே, நான்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஓகே நம்மளை ஸ்பெஷலாக மதித்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு ரியாக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது, லிசன் பண்ணணும். எப்போவுமே மற்றவங்க பேசுகிறத யாராவது கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம மற்றவங்கள பேச விட்டு கவனிக்கணும். அப்படி கவனித்தோம்னா நம்மளை நிறைய பேருக்கு பிடிச்சிரும், நம்மளை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்ளிக்காக நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்கள கூப்பிட்டு தனியாக சொல்லணும், பர்சனலாக சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலையை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுமே தவிர அவங்களேவே ஃபுல்லாக கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, நீ பண்ண வேலை தப்பாக இருக்குது, இதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லணுமே தவிர நீ எந்த வேலை செய்யுமே லாக்கி இல்லை, நீ எதுக்குமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவங்கள டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான். அடுத்து பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன்னா இப்போ நம்ம ஒருத்தர் கூட போய் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்க இடத்துல போய் ஒரு மீட்டிங் பேசுகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும். அதை விட்டுட்டு அரசியல் அது இது அப்படின்னு நம்ம சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தோம்னா ஐயோ இவங்க என்னடா கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செம்ம போர் அடிச்சிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே அவங்கள எஸ் சொல்ல வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லோரும் இருக்காங்கன்னா எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னா எல்லோரும் எஸ் அப்படிம்பாங்க. அப்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்ல வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சாரி அண்ட் தேங்க்யூ. இது நம்ம ஈஸியாக சொல்லிட்டா மற்றவங்க, அதுவும் எப்படின்னா தனியாக சொல்கிறத விட மற்றவங்க முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியா அன்றைக்கி நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடி அவங்க ஃபேஸை பார்த்து சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐயோ நம்மளை மதித்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மற்றவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு பீப்புளை டீல் பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மட்டுமே தனியாக பண்ணிகிட்ருக்கிறது கொஞ்சம் பர்சன்டேஜுக்கு தான் அது யூஸ் ஆகும். மீதி பார்த்திங்கன்னா 75% மற்றவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். இன்னும் ஆத்தர் இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது சின்ன புக் தான், கண்டிப்பாக இது தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னாலும் சஜஷன் எனக்கு கொடுங்க, அதையும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.